செல்லகிளே, செல்லகிளே, எங்கடா போய் தொலைஞ்ச? செல்லகிளே, சொல்லுப்பா சண்முகம். வெளியே வேலையா இருந்தேன். ஊருக்காரங்க, உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, பங்காளிங்க எல்லாத்தையும் சொல்ல சொன்னேன், சொல்லிட்டியா? சொல்லிக்கலாம்ப்பா, நீ அவசரப்படாதப்பா. நீ தானே சொல்லுவ கோவமா இருக்கிறப்ப முடிவெடுக்க கூடாதுன்னு. இப்ப நீயே இப்படி பண்ணா எப்படிப்பா? செல்லகிளே, யாரு கோவத்துல முடிவெடுத்தான்னு உங்ககிட்ட சொன்னா? நான் சொன்னா? பெத்த அப்ப யாரு காலில் விழுந்தா என்ன, கட்டின புருஷன் எக்கேடு கட்டு போனா என்ன நினைக்கிறவங்க முன்னால நான் எதுக்கு செல்லக்கிளி பொறுமையா இருக்கணும்? செல்லக்கிளி, இவங்களுக்கெல்லாம் இப்ப நம்ம தேவையில்லை. செல்லக்கிளி எல்லாம் வளர்ந்து ஆளாயிட்டாங்க. இனிமே இவங்களுக்கு நம்ம தயவு தேவையில்லை. எதுக்கு இப்படி கடந்து ஆடுறாரு இந்த மனுஷன்? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். அவனுக்கு பிடிக்கல, அவனை கேட்ட தட்டை மாத்தினீங்க. அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே. அப்பா, அண்ணங்கிட்ட கேட்கலாம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? அவன் மனசு மாற மாட்டான். ஏன்னா அவன் ஏன் பையன், ரோஷத்துக்கு பிறந்தவன். அண்ணன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்போம். நீயே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏய், இப்போ நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? மா, நான் அப்ப சொன்னதுதான். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது. கார்த்திக், நான் உன்னை கேட்டு நாடா? ஏன்டா எல்லாருமா சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறீங்க? நான் செல்லகிளியை கூப்பிட்டேன், செல்லகிளி கிட்ட கேட்டேன். எல்லாரும் அவங்க முடிவுல தெளிவா இருக்கும் போது நானும் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே அவங்க விஷயத்துல நான் தலையிட போறதில்ல. அன்னைக்கு கூட சபையில அத்தனை பேர் முன்னால என் பையனை மாப்பிள்ளையா கொடுக்கறேன்னு சொன்னது என் பையன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில, என் பேச்ச அவன் தட்ட மாட்டான்ற நம்பிக்கையில. அதுதான் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து கொளுத்தி விட்டுட்டீங்களே. இனிமே எனக்கு என்னடா இருக்கு? இப்ப நான் எடுக்க வேண்டிய முடிவை நான் எடுக்கிறேன். என்ன மாமா? சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட அண்ணன் விஷயமா ஒரு பிராது கொடுக்கணும். அண்ணன் விஷயமாவா? சாயங்காலமா வச்சுக்கலாமாப்பா? சரி, அப்ப சாயங்காலம் வச்சுக்கலாம். சரிப்பா. எல்லாரையும் வர சொல்லிருங்க. பங்காளிங்க ஒரு ஆள் விடாம வர சொல்லுங்க. சரிப்பா. ஐயப்பனா, அம்மா, சாமி துறைக்கு தகவல் சொல்லிருங்க. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்ணு? எல்லாம் கல்யாண விஷயமா தான். சரிப்பா. செல்லகிளி, நான் கிளம்புறேன். யாரும் என் கூட வரக்கூடாது. நீயும் தான். பா, நான் மட்டும் வரப்பா. அதான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நீ மட்டும் என்ன, ஒருத்தர் என் பின்னால வரக்கூடாது. சண்முகம், சாமிதோரை வேற குடிச்சிருப்பான்பா. ஒண்ணு கிடக்க ஏதாவது அவன் பேசுவான், அப்புறம் உனக்கு கோவம் வரும். தேவையில்லாத சண்டை வருமோன்னு எனக்கு தோணுதுப்பா. நான் எதுக்கு செல்லக்கிளி சண்டை போட போறேன்? அவன் கேட்கிற இடத்துல இருக்கான், நான் பதில் சொல்ற இடத்துல இருக்கேன். அதே பஞ்சாயத்துல பல பேருக்கு நான் நியாயம் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதே பஞ்சாயத்துல கையை கட்டி பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். அதான் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு தர வேண்டிய உரிமையை அவன் தரல, அவனுக்கு தர வேண்டிய உரிமையை நானும் தர போறதில்ல. யார் இப்ப உரிமை கெடுது? எனக்கு எந்த உரிமையும் வேணாம். உரிமைன்னு என்ன உசிர் எடுக்காம இருந்தாலே போதும். நானே நிம்மதியா இருப்பேன். பா, தனியா போகாதீங்கப்பா. ஏன்? தனியா போனா கடிச்சு தின்றுவாங்களா? வீட்டுக்குள்ள இத்தனை மிருகங்க இருக்காங்க, இங்கேயே இருக்க. வெளியே மனுஷங்க தானே இருக்காங்க, ஒன்னும் ஆகாது. பாத்துக்கலாம். பா சண்முகம், கார்த்தி, சண்முகம் பாவண்டா. அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களேடா.
அவன் நீங்களா நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சான். டேய், யார் கால்ல போய் விழுறதுடா? ஏண்டா, சாமி தோரெல்லாம் சண்முகத்தோட கால் தூசிக்கு பெறுவானாடா? டேய், அதை விட கேவலமா என் சண்முகத்தை நடத்த போறாங்கடா. டேய், நல்லா இருக்குடா, நீங்களா ரொம்ப நல்லாவே இருக்குடா, நல்லா இருக்கு.